நம சிவாய. எல்லாம் சிவமயம், உலகமே பூஜ்யம். சரிநிலை வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் தெரிவிப்பார்களாம். எப்படி என்று கேட்டால், கோடி ரூபாயா இருந்தாலும் பரவாயில்ல செலவழித்து ஒரு கும்பாபிஷேகத்தை காண வேண்டுமாம் அப்படி என்று தெரிவிப்பார்கள். அப்படி ஒரு அற்புதமான கும்பாபிஷேகத்தை தான் நாம் காண வந்திருக்கின்றோம். உங்களுக்கும் படம்பிடித்து காட்ட வந்து காத்து கொண்டிருக்கின்றோம். அதாவது கடலூர் மாவட்டம் பரூர் கிராமத்தில் எழுந்தருள்பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலய கும்பாபிஷேக பெருவிழாவைத்தான் நாம் காண வந்திருக்கின்றோம். இவ்விழாவிற்கு நம்மை அழைப்பித்த ஆலய நிர்வாகிகளுக்கும் மற்றும் கிராம பொதுமக்களுக்கும் எனது அருமை நண்பர் செந்தாமரை செல்வன் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அப்படி இந்த ஊரின் உள்ளே நுழையும் பொழுது ஆங்காங்கே இருக்கும் விளம்பர பதாதைகளில் இருக்கும் நண்பர்கள் போஸ்டர்களும் நம்மை வருக 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 வருகவென்று வரவேற்கத்தக்க வகையில் அதை அற்புதமாக அமைத்திருந்தார்கள். நாம் அதை கண்டு கொண்டே உள்ளே வந்தோம். ஆம், இங்கே பாருங்கள், அந்த விளம்பர பலகைகளையும் அந்த இளைஞரின் உற்சாகத்தையும் நாம் கண்டு கொண்டே உள்ளே வந்து கொண்டிருந்தோம். அப்படி நம்மை வரவேற்கத்தக்க வகையில் இருக்கும் இந்த விளம்பர பதாதைகளை பார்த்து கொண்டே உள்ளே நுழைந்தோம். ஊருக்கு அருகாமையில் சுற்றிலும் இருக்கும் இயற்கை சூழ்நிலைகளின் மத்தியில் இந்த ஆலயம் அமைந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஆம் நேயர்களே, அப்படிப்பட்ட ஆலய கும்பாபிஷேக பெருவிழாவை தான் நாம் காண வந்திருக்கின்றோம். ஆலயங்கள் அதி அற்புதமாக சிற்ப வேலைப்பாடுகளும் அங்கு இருக்கும் கலைநயமிக்க சிற்பங்களும் அங்கு வண்ண ஓவியங்களும் தீட்டப்பட்டிருந்தன. பார்ப்பதற்கு நம் கண்ணை பறிக்கும் வகையில் இருந்தது. அப்படிப்பட்ட கோயிலை நாம் காண வந்திருக்கின்றோம். வாங்க நிலை இதோ பாருங்களேன். சுற்றிலும் இயற்கை எழில் கொஞ்சம் இந்த இடத்தில்தான் அம்பாள் திரௌபதி அம்மன் அமர்ந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றாள். இந்த ஆலய சிற்ப வடிவப்பாடுகளை சிற்பங்களை பார்க்கும் பொழுது அடடா, என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அப்படி அற்புதமாகவும் அழகாகவும் கலைநயத்தோடும் அந்த வர்ணங்கள் பூசப்பட்டிருந்தன. ஓவியங்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் போல் இருந்தது. அப்படிப்பட்ட ஓவியங்களும் கண்ணை பறிக்கும் வகையும் தத்துவமாக இருந்தது. இதோ பாருங்கள், கிருஷ்ண பரமாத்மா குதிரைகளின் மேல் அமர்ந்து ரதசாரதி செய்யும் அந்த அழகை அற்புதமாக வர்ணித்து வைத்திருந்தார்கள். இப்படி ஆலயங்களில் இருக்கும் ஒவ்வொரு ஓவியங்களும் நம்மை கண்ணை பறிக்கும் வகையில் இருந்தன. ஆம், அப்படிப்பட்ட நிகழ்வுகளை தான் நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அப்பொழுது அது மட்டுமில்லாமல் இதோ பாருங்களேன், சுற்றிலும் அந்த முன்னோர்களால் வழங்கப்பட்டு வந்த அந்த புராண கதைகளை நம் நினைவில் கொண்டு வரும் வகையில் அதி அற்புதமாகவும் இதோ பாருங்கள், ராமபிரானும் அவருடைய ஆசியையும் வழங்கி கொண்டிருக்கின்றார். இப்படிப்பட்ட அதி அற்புதமான ஓவியங்களை பார்த்து கொண்டே வந்தோம். ஆலயத்தின் சிறப்பையும் நாம் கண்டு கொண்டிருந்தோம். அது பாருங்களேன், எவ்வளவு அழகாக கலைநயமிக்க இந்த ஆலயம் நம் கண்ணை பறிக்கும் வகையில் அது அற்புதமாகவும் இருந்தது. இந்த அம்பாளின் ஆலய கும்பாபிஷேகம் எப்பொழுது நடக்கும், எப்பொழுது நாம் காண்போம் என்ற ஆர்வத்தோடு காத்து கொண்டே நான் நேரத்தை கழித்துக் கொண்டிருந்தேன். இப்படி ஆலய சிற்பங்களை கண்டு கொண்டே இருந்தேன். ஆமைகளே, வழிவிடுங்க 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 அங்காளம்மா ஆடி வரா, அக்கினி கட்டி ஏந்தி வரா. அப்பொழுது அம்பாளை பிரதிஷ்டை செய்த இடத்தில் மருந்து சாற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதற்காக அந்த ஆலயத்தில் கிராம பொதுமக்களின் ஒன்றாக சேர்ந்து, அதோடு மட்டுமல்லாமல் மாதர்குல மாணிக்கங்களும் ஒன்றாக சேர்ந்து அந்த மருந்தை இடித்து அம்பாளுக்கு சாற்ற வேண்டும் என்ற முனைப்போடு அவள் இடித்து கொண்டிருக்கும் அழகை பாருங்களேன். அப்படி இருக்கும்பொழுது மற்றொரு புறம் அந்த வேத விற்பனர்கள் ஒன்றாக சேர்ந்து அந்த கலசத்திற்கு தேவையான தேங்காய்கள் இருக்கிறது அல்லவா, அதை பூஜை புனஸ்காரம் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்களின் குங்குமம் சந்தனம் அனைத்தும் வைத்து ஆயத்தமாகவும் பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி ஆலயத்தின் உள்ளே வந்தோம். அம்பாளை அந்த வெங்கல சிலையாக வடித்து வைத்திருந்த அழகை பார்த்து கொண்டே இருந்தோம்.
அதி அற்புதமாகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் அம்பாள் அந்த வெங்கலை சிலையின் உருவில் நின்று கொண்டிருந்தாள். அதோடு அந்த ஆலய நிர்வாகிகளும் மற்றுமுள்ள பிரமுகர்களும் நம்மோடு ஒரு வீடியோ எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு அவரையும் படம் பிடித்தோம். அந்த அன்பு உள்ளங்களையும் படம் பிடித்து காட்டிக் கொண்டிருக்கின்றோம். அதை பாருங்கள். அப்படி அவர்களை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஆலயத்தின் உள்ளே சென்றோம். அம்பாளை தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு உள்ளே திரும்பும் பொழுது அம்பாள் பாருங்கள் என்ன அதி அற்புதமாக நின்று கொண்டிருக்கின்றாள். பயப்படாதீர்கள், நான் இருக்கிறேன், யாரும் உங்களை எதுவும் செய்ய முடியாது, நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லும் தோரணையில் அந்த அம்பாள் திரௌபதி அம்மாள் நின்று கொண்டிருக்கும் காட்சி நாம் கண்டு கொண்டிருந்தோம். உடம்பெல்லாம் மெய்சிலிர்த்தது. அப்படிப்பட்ட நிகழ்ச்சியை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அப்பொழுது அங்கே மருந்து சாத்த நிகழ்ச்சியும் நடைபெற்று கொண்டிருந்தது. ஏந்தி வரா வழிவிடுங்க 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 என்று சொல்லக்கூடிய
पुष्पमाला समर्पयामि पुष्पैः पूजयामि वेदप्रदाये महावं श्रद्धाये महावं विभूते महावं लोके महावं परमाभ्यगाये महावं वाजे महावं पद्माय महावं पद्माय महावं गुदे महावं स्वाहाय महावं स्वाधाये महावं गंगाये महावं भरणे महावं लक्ष्मी महावं नित्यगुणाये महावं विदासे महावं मदते महावं नित्ये महावं देवाय महावं वसुधाय महावं वसुधारण्य महावं कमलाय महावं कान्ताय महावं कामाक्षी महावं क्षेरादि संभवाय महावं अनुग्रह प्रसादाय महावं बुद्धि प्रसादाभिमुखे महावं मपाय महावं चन्द्राय महावं चन्द्रवदनाय महावं चन्द्रसोदय महावं चतुर्भुजाय महावं इन्द्राय महावं शीतलाय महावं राधाक्ष जगन्ने महावं मूर्तिये महावं शिवाय महावं शंकरे महावं शक्ति महावं गानि गानि जवाबानि जन्मान्तरघटान्या दानि दानि वदिष्यन्ते प्रदक्षिण पदे पदे वत्सदे गोलक्ष्मी महाने गोगोडि प्रदक्षिण प्रार्थना नमस्कारान् समर्पयामि எல்லாரும் சுத்தி வந்து கிழக்க பார்த்தோம் இல்ல வடக்க பார்த்தோம் விழுந்து கும்பிடுவாங்க எல்லாரும் விழுந்து கும்பிட்டு அப்புறம் பசமாடு கொடாதீங்க
ஸ்லோகத்துல பகவான் கிருஷ்ண பரமாத்மா ரொம்ப அருமையா சொல்வார் திரௌபதியை பற்றி. திரௌபதிக்கு பாஞ்சாலி ஒரு பேர் உண்டு, கிருஷ்ணன் ஒரு பேர் உண்டு. கேமரா ஏதோ நாடகத்துக்கு போயிருக்குண்ணா, வேற சேனல் சேனல் பண்ணிட்டு இருக்குல்ல. யூடியூப் பேர் என்னண்ணா? சித்தன் டிவி. இல்லை பக்காவே நல்லா சேனலா? மேலே என்னங்க? இந்த பக்த கோடிகள் கும்பாபிஷேகத்தை காண காத்து கொண்டிருந்தனர். அப்பொழுது இந்த சூரிய பகவான் வெப்பத்தை உமிழ்ந்து கொண்டிருந்தார். என்ன அதிசயம் என்றே தெரியவில்லை. சற்று நேரத்தில் திரை போட்டு மறைத்தார் போல் அந்த வானத்தில் அந்த சூரியன் மறைந்தார். சூரிய பகவான் மறைத்து அந்த பக்தர்களுக்கு நிலை கொடுக்கும் அற்புத காட்சி நானும் கண்டேன். மற்றவர்கள் கண்டார்களா என்று தெரியவில்லை. அந்த அற்புதமான காட்சி நீங்களே பாருங்களேன். அந்த சிறிது நேரம் அப்படியே சூரிய பகவான் மறைந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து கொண்டிருந்தார். மீண்டும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. சாலைகள் நிறைய இருக்கின்றன.
அனுகிரகம் நமக்கு ரொம்பவும் அனுகிரகமாக இருக்கின்றன. அங்காளம்மன் கும்பாபிஷேகம் அவர் தலைமையில் நடைபெற்றது. வெள்ளாசிபுரம் கும்பாபிஷேகம் அவர் தலைமையில் நடைபெற்றது. அவருடைய எண்ணங்களும் அவருடைய ஆத்மசிந்தனைகளும் அந்த நிறைவேற்ற சிந்தனைகளும் நமது உற்சாகப்படுத்தி இந்த விழாவை சிறப்பான அனுபவங்களுக்கு நிறைவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டன. 2-3 நாட்களாக வேலைகளை ஊட்டி மந்திரங்களை எழுதி அனைத்து விஷயங்களையும் இங்கே வாசிப்பு செய்து அம்மாவுடைய பூரண அனுகிரகத்தோடு மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய ஆற்றல்கள் அதனையெல்லாம் சரியாக பயன்படுத்தி அவர்களுடைய வேலை செய்து வைத்திருந்தாலும் நம்மால் எதுவுமே நடக்கவில்லை. எல்லாம் அன்னையால் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மகான் ஜோதிநாதரால் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நம்ம செய்துள்ள காரணம் அறிவியலாம் அனைத்து வேலைகளும் நம்முடைய நாட்டை ரசித்துக் கொண்டிருக்கிறது. ஈஸ்வருடைய அவர்களும் அம்மனுடைய அனுகிரகங்களும் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி வருவதற்காக வான மண்டலங்களை வேகமாக வந்து அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வரலாறு பெரும்பாலும் உடனாகிய வண்ணாதேவி என்று சொல்லக்கூடிய இந்த விழாவில் எல்லாத்தையும் கொஞ்சம் கலந்துருக்கோம். எனக்கு இன்னும் ஒரு நிமிஷம் இறங்கு.
கும்பாபிஷேகம் அதி அற்புதமாகவும் அழகாகவும் நடைபெற்று முடிந்தவுடன் பக்தர்களையும் மனமகிழ்வோடு பார்த்து விட்டு மீண்டும் இந்த ஆலய நிர்வாகிகளையும் மற்றும் கிராம பொதுமக்களையும் மற்றும் கட்சி பிரமுகர் பெரியோர்களையும் நாம் படம் பிடித்து கொண்டிருந்தோம். அப்போதுதான் ஒரு அற்புதமான காட்சியை காண நேர்ந்தது. எல்லோரும் நினைக்கலாம், இயற்கை தான், இது என்ன உண்மை, இது என்ன இருக்கிறது என்று கேட்கலாம். இல்லைங்க, அந்த 9:40-45 நிமிடங்களுக்கு சரியாக அந்த சூரிய பகவான் இந்த மேகம் மறைத்தது. திரையிட்டு மறைத்தார்போல் இருந்த சூரிய பகவான் கும்பாபிஷேகம் நடந்து முடிந்த பிறகு இதோ பாருங்கள், சிறிதாக வெளிப்பட ஆரம்பித்தார். அந்த அற்புத காட்சியை கண்டு கொண்டு விட்டு அற்புதமான கும்பாபிஷேகத்தை உங்களோடு காண்பித்தேன் என்ற மனநிறைவோடும் அங்கு இருக்கும் ஆலய நிர்வாகிகளுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் நன்றி தெரிவித்து விட்டு மீண்டும் நான் புறப்பட தயாரானேன். ஆம், மீண்டும் இதுபோல் ஒரு நல்ல சந்திப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்தன் பழனிவேல். மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. வணக்கம்.